எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஐடிசி ஷேர்னுடைய ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு இந்த கம்பெனியில் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் ரிசல்ட் சுமாராக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.25% இறக்கி தான் விட்டுருக்காங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக நிற்க முடியல, 61 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கான். ஆனால் நீங்கள் சமீபத்தில் கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த குவார்ட்டர்லி 3 ரிப்போர்ட், அதாவது 2021 நம்ம கார்பரேட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து மற்ற நாடுகளுடைய கார்பரேட் ரிசல்ட்ஸோட நம்மளுக்கு நல்லா தான் இருந்தது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருந்தது. மற்றவங்கெல்லாம் கீழே அதல பாதாளத்துக்கு போனப்போ நம்மளால பெருசாக இறங்கல. ஏன்னா கார்பரேட் ரிசல்ட்னுடைய ஏர்னிங் சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த Q3 ரிசல்ட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து இட் டஸ் நாட் மீட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சுமாராக தான் மார்க்கெட் வந்து கார்பரேட் ரிசல்ட்டை வச்சு இயங்கி கொண்டிருக்கிறது. நிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணல. அதனால நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கா. நீங்க என்ன வேணாலும் பேசிங்க, எலெக்ஷன் தாங்க பெருசு நீங்க பேசிக்கலாம், பட்ஜெட் தான் நீங்க பெருசுங்களான்னு பேசிக்கலாம். எல்லாத்துக்கும் கீழே தாங்கி பிடிக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது யாருன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய ஏர்னிங்ஸ். இந்த கார்பரேட் கம்பெனிகளை யாரு தாங்கி பிடிக்கிறாங்கன்னா உங்களை என்னையும் மாதிரி இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு தான். ஸோ அப்போ நம்மளோட எக்கனாமி பொருளாதாரத்துக்கு அடிப்படையை எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் நடந்தா என்ன, நடக்கலினா என்ன, பட்ஜெட் வந்தா என்ன, வரலினா என்ன, வேர்ல்டு லெவலில் என்னவா இருந்தா என்ன, நம்மளுடைய கார்பரேட் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த Q3 ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கே ஒழிஞ்சு மார்க்கெட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி காமிக்கல. அதனால தான் மார்க்கெட் வந்து 2-3 வாரமாக பெரிய அளவில் கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி போக முடியாமல் இருக்கா. நிஃப்டிக்கு ஹெல்ப் இல்லை, ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்கு. 10%, 20% பெருசாக இறங்குறா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10-20% பெருசாக ஏறான். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு கார்பரேட் ரிசல்ட்ஸ் உதவியாக இருக்கு. பட் நம்மளுடைய நிஃப்டி 50 மார்க்கெட்டுக்கு இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணல. ஐடிசி ஷேர் அதை தான் இன்னைக்கு காமிக்கிறான். அவன் மட்டும் இன்னைக்கு ஒரு 3%, 5% ஏறி இருந்தானா நேற்று எப்படி நம்ம மார்க்கெட் சந்தோஷமா இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டி சந்தோஷமா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நிஃப்டி சந்தோஷத்தை இந்த ஐடிசிக்கு எடுத்து விட்டுருச்சு ரிசல்ட் வந்து. பட் இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? ஸ்டாண்டர்டாக 5400 கோடி, அப்படி 5407 கோடி லாபம் அப்படின்றது டிசம்பர் குவார்ட்டரில் கொடுத்துருக்கான். இது ஷேர் மார்க்கெட்டுக்கு பத்திரேன்னு சொல்லி புலம்பு விட்டுட்டாங்க. அட ரசாயனத்துக்கு பிறந்தவனே இந்த அனுரஸ் ஷேர் அப்படின்ட்டு என்ன இவனை திட்ட வேண்டியதாக இருக்கு. என்ன காரணம்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து விழுந்தா ஒன்றா அதை பிரேக் டவுன் பண்ணி பெரிய லெவலில் இறங்குவான், இல்லைன்னா அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போவான். அது என்ன காரணமோ தெரில, இந்த ஷேர் வந்து யார் இதை வச்சிருக்காங்கன்னு தெரில. பாவம், இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி கிடக்கு. இந்த மாதிரி எந்த ஷேருமே பெரும்பாலும் இருக்காது. ஒரு 200 days மூவிங் ஆவரேஜில் வந்து டச் பண்ணால் ஒன்றா ஷார்ப்பாக ரெக்கவரி ஆகணும், இல்லைன்னா கீழே போகணும். ஆனால் இவன் பாம்பு மாதிரி அதை சுற்றி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த ஷேருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு தெரில. நண்பர்களே, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா வீட்டம்மா தான் அடிப்படை ஆதாரமாகவே. அதே மாதிரி தான் ஒரு ஐபிஓ நல்லா இருக்கணும்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த இபேக் ஷேர் ஐபிஓ வந்து டிபெட் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு தான் லிஸ்டிங்கில் வந்திருக்கு. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கல பார்த்தோம்னா 6% நஷ்டமாயிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஐபிஓக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின் காட்டணும். இவன்லாம் கடைசி காலத்தில் வர 4%, 5% காமிச்சான். ஸோ நம்மளுடைய அந்த ஃபார்முலா கொண்ட கொள்கை அப்படின்றது மாற்றிக்கூடாது. பொதுவாக ஐபிஓக்கள் வந்து ஒரு 15%, 20% லிஸ்டிங் கெயின் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு சேஃப்டி. போன தடவையெல்லாம் நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகினேன். ஏன்னா வெறும் 10% தான் லிஸ்டிங் கெயின் காமிச்சானுங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகும்போது 25% காமிச்சானு. உடனே நம்ம கொண்ட கொள்கையை மாற்றிக்கிட்டு சரி ஓகே 10% லிஸ்டிங் கெயின் ஆகிறதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி தான் கும்பா குட்டி ஆகும். ஸோ இதெல்லாம் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்களே என்னன்றது தெரில. 2% கடைசி கெயின் காமிச்சிருந்தானு. அந்த கெயின் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுனா கூட உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஓப்பனிங் கெயின் எது இல்லை அப்படின்ற மாதிரி தான். நண்பர்களே, இந்த ரேணுகா ஷேர் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பிளாஸ்ட் அவுட் ஆவானா ஆக மாட்டானா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே இந்த பேட்டர்னில் வந்து 46 ரூபாயிலிருந்து 57 ரூபா வந்தான். இப்போ இந்த பேட்டர்னை சுற்றியே தான் ஒரு 2-3 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் சுகர் கம்பெனிஸ் எல்லாம் அப்படி தான் ட்ரேட் ஆவானுங்க. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் தான் ட்ரேட் ஆவானுங்க. அது வரைக்கும் அப்படியே தூங்கிட்டு இருப்பானுங்க. திடீர்னு இன்னொரு 2-3 வாரம் கழிச்சு டபக்குன்னு ஒரு 57 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து பிரேக் அவுட் ஆவானா ஆக மாட்டானா அப்படின்றதா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரியப்படுத்துங்க இந்த ரேணுகா ஷேர்ல. நண்பர்களே, நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பிஎல் ஷேர் வந்து ஒரு கும்பா ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த பிஎல் வந்து 2% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷத்துல பார்க்கும்போது இவன் இன்னும் அடிவாரத்திலிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய ட்ரெண்டா காமிக்கிறான். இப்போதைக்கு
கீழிருந்து மேல் நோக்கி இவ்வளோ நாள் சரிஞ்சு வந்துகிட்டே இருந்தா 2 வருஷமா. இப்பதான் கொஞ்சம் லேசா மேல் நோக்கி வர மாதிரி காமிக்கிறான். ஆனா இந்த சமயத்தில் அவன் கொடுத்த ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா கும்பா குட்டி ரிசல்ட் தான். இந்த டிசம்பர் குவார்டர்ல 2378 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குச்சு. சரி பரவாயில்ல தம்பி, நாங்க தட்டி கொடுத்து தூக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லி 2% மேல ஏத்தி விட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க இங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்களா 2378 கோடி நஷ்டம். இது வந்து அவங்களுடைய அதர் இன்கம்ல தான் காட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா இது ஒரு ப்ரொவிஷனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 3396 கோடி எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அது ஆர்பிஐ போட்ட ஒரு சட்டம் தான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லாம் வந்து நீங்க உங்களுடைய ஏஎம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த கவுண்டர் பார்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பிஎல் ஷேர் வந்து அதுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால ஷேர் மார்க்கெட் வந்து சரி பரவாயில்ல, இது வந்து ஒரு மைனஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஏத்துக்குச்சு. இதுக்கு ஏத்துக்கிட்டது கம்முன்னு ஐடிசிக்கு ஏத்திருந்தா கூட இன்னைக்கு நாம சந்தோஷமா இருந்திருப்போம். நண்பர்களே, இமுத்ரா அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேர். அவனுடைய ரேலியெல்லாம் 210 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு முக்கியமான ஃபிளாட் சேனல் பேட்டர்ன்ல வந்து அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரெக்டாக நடு சென்டரில் வந்து நிற்கிறான். ஸோ இங்கிருந்து மேலே போகிறானா இல்லை கீழே போகிறானா அப்படின்றது தெரியல. அப்படி இங்கிருந்து மேலே போனாக்க இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த எவரடி அப்படின்ற ஒரு ஷேரை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த எவரடி அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ரொம்பவுமே அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒபீடியன்ஸா ஒரு 2 வருஷமா இதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கா. அப்புறம் என்ன நினைச்சானா ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆனா, பட் அந்த பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2வது முறை இதுக்கு முன்னாடி ஃபிளாட் சேனலை பிரேக் அவுட் பண்ணா இப்போ வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனை பிரேக் அவுட் பண்றான். ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இது மட்டும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கடைசிக்கு இப்படி ஒரு சைட்வேஸ் பேட்டர்னை போட்டானா கூட இவன் ஒரு 80 ரூபாய் ஏறி வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த எவரடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது 2 சான்ஸ். ஒன்னா இந்த 362 ரூபாயிலிருந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 2 மாசத்துக்குள்ள 425 ரூபா, ஒரு 80 ரூபா மேலே ஏறி வரணும். அப்படி வரலையா அவனுடைய 2021-22 இருந்த பேட்டர்னுக்கு திரும்பி போகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழே 250 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 375 ரூபா வரணும். இந்த 2ல எந்த வேலையை பண்ண போறா அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது 2-3 மாசத்துல விட தெரிஞ்சிடும். ஒன்னா இங்க இருந்து 430 ரூபா ஆல்மோஸ்ட் 80 ரூபா ஏறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி இல்லைனாலும் கீழே 280 ரூபா போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 ரூபாய் ஏறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. 2ல எதை முதல்ல முடிச்சு கொடுக்குறா அப்படின்றது இனிமேல் தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மொத்தம் 65 பாயிண்ட் இறங்கி இருக்கு. அதுல ரிலையன்ஸை கழிச்சு விட்டுருங்க. நேத்தெல்லாம் 140 பாயிண்ட்டுக்கு மேல தன்னந்தனியா ஏத்தி விட்டான். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்க காரணம் 65 பாயிண்ட் இறங்குனதுல ஆல்மோஸ்ட் 21 பாயிண்ட் இவன் தான் இறக்கி விட காரணம். இதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி கும்பா பாடி விட்டாங்க. ஷேர் மார்க்கெட்ல பொதுவாக growth எதிர்பார்க்காங்க நண்பர்களே. growth அப்படின்றது எப்படின்னாக்கா இப்ப நடக்கிற ஷேர் ட்ரேடிங்குடைய விலை 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஏர்ன் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் பிரைஸ் வந்து இப்ப நல்லா மேலே ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. அவன் இந்த குவார்டர்லயே கொஞ்சம் லாபம் சுமாரா பண்றான், பெருசா growth இல்லை அப்படின்னாக்க ஒரு மாதிரி தடுமாறு ஷேர் மார்க்கெட். ஒரு 2-3 நாளைக்கு இந்த பேட் நியூஸ் ஓடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் பேட் நியூஸ் அப்படின்றது 2-3 நாளைக்கு தான். ஸோ இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பேடா இருக்கு அப்படின்னா அவன் என்ன நஷ்டம் பண்ணியிருக்கானா? இல்லை, 3600 கோடி லாபம் தான் பண்ணியிருக்கான். தற்சமயத்துக்கு இந்த சார்ட்டினுடைய பேட்டர்ன்ல வந்து ஜென்ரலாவே இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வந்து அவனுக்கு சப்போர்ட் தான். இதுதான் இந்த 2023 இருந்து அவன் பண்ணி இருக்கக்கூடிய வேலை. இப்ப அந்த சப்போர்ட்டை எடுக்கிறானா அப்படின்றது தெரியல. சப்போஸ் இந்த சப்போர்ட்டை உடைக்கிறானே வச்சுக்குவோம், மறுபடியும் 5500 வந்ததுனாவே, அதாவது இங்கிருந்து ஒரு 1500 ரூபாய் இறங்குச்சுனாவே மறுபடியும் சப்போர்ட் வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு 3 நாளைக்கு இந்த பேட் நியூஸ் இருந்து 2%, 3%, 5% கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இன்னொரு 1500 ரூபாய் கீழே இறங்கினா அப்புறம் அது மறுபடியும் வந்து சப்போர்ட்ல தான் உழுகுறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த HDFC லைஃப் அப்படின்ற ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னமோ பெரிய ஏரி அப்படி நல்லா வாங்கி வருது, நல்லா பிரேக் அவுட் ஆகி அவனுடைய பழைய கையெல்லாம் போயிடுவான், 760 ரூபாயெல்லாம் போயிடுவான் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல பார்த்துருந்தேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பிரேக் அவுட் ஆனா மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணா, மறுபடியும் ஏறினா, மறுபடியும் இறங்கினா, மறுபடியும் ஏறினா, இப்போ வந்து பிரேக் டவுனே கம்ப்ளீட்டா ஆன மாதிரி காட்டுறான். ஸோ அப்போ இந்த பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா அவனுடைய பழைய பேட்டர்ன் படி சப்போர்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. இனி மறுபடியும் இங்கே வந்துட்டு ஏறானா என்ன அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் இந்த HDFC லைஃப் இன்சூரன்ஸ்னுடைய 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்றது நீங்க பார்த்தோம்னு வச்சுங்களேன், எந்த விதமான ரிட்டர்னும் இல்லை. இதுக்கு முன்னாடி போன வருஷம் இந்நேரம் 600 ரூபாய் பக்கம் இருந்தா இப்பவும் 600 ரூபாய் பக்கம் இருக்கா. சரி, LICனுடைய 1 வருஷம் ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தா அடேங்கப்பா 44% ஏறி இருக்கான்.
656 ரூபாய் இருந்தவன் இப்ப 946 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். வேற லெவல். சல்யூட் டு திஸ் மாஸ்டர் எல்ஐசி அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு சல்யூட்டை வாங்கிட்டான். அடுத்தது எஸ்பி லைஃப் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துல அவன் ஓரளவுக்கு பரவாயில்ல 14% அப்படின்றது ஏறி வந்திருக்கான். ஸோ அப்ப பிரைவேட்ல வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கொஞ்சம் தடுமாறி இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம கேள்வி எல்லாம் வந்து உனக்கு ஒரு மாற்றம் வராதா, அதாவது இப்படி கீழே இருந்து அதாவது ட்ரெண்டின் படி கீழே வந்துட்டான், பட் இருந்தாலும் இது எப்படியே திருப்பி போட்டோம்னு வச்சுங்களேன், மேபி திருப்பி போட்டோம்னாக்கா இப்போதைக்கு ஏதோ ஒரு இறங்கு முகத்தில் ஒரு சப்போர்ட் இருக்கா. இது முன்னாடி இறங்கு முகத்தினுடைய சப்போர்ட்ல ஒவ்வொரு முறையும் ஏறி இருக்கான். அப்ப இந்த மூணாவது முறையும் இவனு ஏறினானாக்கா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்வெஸ்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்ஐசி கொடுத்துருக்கு, எஸ்பிஐ லைஃப் கொடுத்துருக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃபும் கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இருந்ததுனாக்கா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு 15% மேலே ஏறி வரணும். ஏறி வர்றானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, தடுமாற்றமாகவே இருக்கக்கூடிய ஷேர்கள் வந்து மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அல்லது புரோக்கரேஜினுடைய அனலிஸ்டினுடைய கண் பார்வையில் பட்டுச்சுன்னா தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்ற ஷேர்லாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாகவே தான் இருந்தது ஒரு காலத்தில். அவன் பாட்டுக்கு இவனை எப்போ ஒரு இடம் அனலைஸ் பண்ணால் பூரா டெலிட் பண்ணி விட்டனான் இருக்கு. சரி, ஓகே, ஒரு மாதிரி கீழே இறங்கி இருந்தா அப்புறம் மறுபடியும் மேலே ஏறினா அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் உச்சத்தில் வந்து 4636 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாக மல்டி இயர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி இயர் ஹை தாண்டினாவே கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் மீடியாக்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் இப்போ போய் யாராவது வாங்க முடியுமா, அது இருக்கிறதுலேயே உச்சாணியில் இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ இந்த ஷேரை ஆல்ரெடி வாங்கி 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுறவங்களுக்கு மீடியாக்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவனும் மேலே போய்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் எவ்வளோ இருப்பான்னு தெரியல. நண்பர்களே, நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கணும்னா சயின்ஸ் இருக்கணும், இல்லைன்னா மேக்ஸ் இருக்கணும். அப்படின்ற எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி நம்ம மார்க் வாங்குறது அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த 2 ஷேர் பாருங்க. இந்த டீனோரா அப்படின்ற ஷேர் வந்து ஒரு வளரும் ஷேரா தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு லாபமும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாபத்திலையும் ஒரு வளரும் ஷேரா தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா பெரிய ஆளு ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னா பெரிய ஆளு பணம் போடல. ஆனா அதே மாதிரி பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னால இதுவும் ஒரு வளரும் ஷேரா தான் இருக்கு, ஒரு growth ஷேரா தான் இருக்கு. அவனுடைய லாபம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னால லாபத்திலையும் growth இருக்கு, லாபமும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவனுல யாராவது இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவு பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸ் வந்து பணம் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க பணத்தை குறைச்சிட்டாங்க. 14% ஹோல்டிங் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இப்போ வெறும் 6% தான். ஆனா இப்போ இந்த 2 ஷேர்னுடைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்போர்ட்ல தான் இருக்கான். இந்த பட்டர்ஃப்ளையும் சப்போர்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த டீனோரா இந்தியா அப்படின்ற ஷேரும் சப்போர்ட்ல தான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, மேலிருந்து கொஞ்சோண்டு இறங்கின பங்கா இருந்தாலும் சரி, அல்லது மேலிருந்து பெரிய லெவல்ல இறங்கின பங்காலும் சரி, போய் எடுக்கிறதுக்கு நம்ம தயக்கம் காட்டுறோம்னு வச்சுங்களேன், அப்புறம் எப்படி நம்ம ஜெயிச்சு வரணும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணம் போடுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்படி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஷேர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே ஒரு growth ஃபேக்டர் இருக்கக்கூடிய கம்பெனி. சரி, ஓகே, சரி பெரிய லெவலில் இறங்கினா தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்துருக்க வேண்டியது. அப்புறம் அதையும் போய் வாங்குறது இல்லை மேலேருந்து கொஞ்சோண்டு கரெக்ஷன் ஆகட்டும், ஒரு 20%குள்ள கரெக்ஷன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு மொமெண்டம்லேயே இருக்கான். ஒரு 20% மட்டும் கரெக்ஷன் ஆச்சுன்னா மறுபடியும் மேலே ஏறுவான்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துருக்க வேண்டியது. அப்புறம் அதையும் எடுக்கிறது இல்லை. இதை எடுக்காம கொண்டு இருந்தோம்னாக்கா நம்ம உண்மையிலேயே பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்ற என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேர்களை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அதில் growth இருக்கான்னு பார்க்கணும். அவன் மேலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் சரி, அல்லது மேலேருந்து கொஞ்சம் எரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணணும். ரெண்டுக்குமே பயந்துட்டு விட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த எஃப்எஸ்எல் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் விடிவுகாலம் வர மாதிரி இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன்லாம் பிரேக் அவுட் ஆனது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 104 ரூபா லெவலில் பிரேக் அவுட் ஆகி பணத்தை டபுள் பண்ணி விட்டான். பட் இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, அவன் மற்ற ஷேர்களை போல ஒரு முக்கியமான லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வர்றான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டிட்டானாக்கா மேபி இவன்லாம் 300 ரூபா போக கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லைனாலும் என்ன கெட்டு போச்சு, மறுபடியும் 100 ரூபா வருவான். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு தோணும், ஏற்கனவே 100லேருந்து 200 ரூபா பண்ணி விட்டோம், மறுபடியும் 100லேருந்து 200 பண்ண மாட்டானா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்ற என்னுடைய பார்வை. இந்த ஜிண்டால் வேர்ல்டு வைட் யாராவது வச்சிருக்கீங்களா? மன்னிச்சுங்க, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். இவன் கும்பா பாட்டு பாடி கீழே இறங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்ட்ல பிரேக் டவுன் ஆகிறான் அப்படின்ற சமயத்தில் இது வந்து அந்த ஸ்டாக் பேட்டர்னை வந்து பிரைஸ் பேட்டர்னை மதிச்சு மரியாதை கொடுத்து அந்த பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா அழகாக இறங்கியிருக்கான். அந்த வகையில் வந்து எனக்கு இந்த ஜிண்டால் வேர்ல்டு வைட் ஷேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ தூரம் இறங்குவான்னு தெரியல. தற்சமயத்துக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்றது அவனுக்கு கிடைச்சிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்பொழுது அவன் வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான். பட் இருந்தாலும் ஒரு 160 ரூபா அல்லது 120 ரூபா அந்த லெவலில் போய் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தால் எல்லாருமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆட கடவுளை, கும்பா குட்டி ஏஸ்டெக் லைஃப் இப்படி பண்ணிவிட்டியா அப்படின்ற மாதிரி இவன்லாம் ஒரு நல்ல பேட்டர்ல இருந்திருக்கான்.
நல்ல பேட்டர்ன்ல இருந்து மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போனா ஒரு சந்தோஷம் வரும். இவன் ஏற்கனவே பல பேர்த்த துக்கப்படுத்தி தான் வச்சிருக்கான் இந்த ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ். மறுபடியும் ஒரு முறை துக்கப்படுத்துற மாதிரி கீழே உடச்சு காட்டுறான். எனிவே ஷேர் மார்க்கெட்ல வந்து மேலே போற மாதிரி கீழே போவானுங்க, கீழே போற மாதிரி மேலே போவானுங்க. அது மாதிரி இந்த ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ் வந்து கீழே பிரேக் டவுன் ஆன மாதிரி காமிச்சுட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி மேலே ஏறினா இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இல்லைன்னா அப்புறம் துக்கத்துக்கு பழகிக்குவாங்க. மறுபடியும் 400 ரூபா வந்தால் பணத்தை போடலாமான்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. அதை பிடிச்சி குதறி விட்டானு. ஆல்மோஸ்ட் 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்த லாபம் இப்போ வெறும் 7,000 ரூபா தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, ரிஸ்க் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றாங்க. அதாவது ஒரு இதுல வந்து பெரிய அளவில் பணம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நம்மளுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு ஷேர்ல மட்டும் பெரிய அளவில் பணத்தை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை பெருசாக தூக்கி விடலாம் அல்லது பெருசாக அமுத்தி விடலாம். அதுதான் வந்து ரிஸ்க் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றாங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஏதாவது பெருசாக ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்டாக்ல மட்டும் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சில ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களை மேலே தூக்கி விடலாம் அல்லது கீழே அமுத்தி விடலாம். வாரன் பஃபெட்லாம் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ தான் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவர்லாம் பெரிய ஆளு. அவர் போய் ஒரு ஸ்டாக்கை தொட்டார்னாக்க பெரிய லெவலில் மேலே ஏறி வரலாம். பட் நம்மளுக்கு அது நடக்குமா அப்படின்றது தெரியாது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.